வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். பொதுவாக நிறைய பேருடைய வீடுகளில் ஒரு கருப்பு கயிறுல படிகாரத்தை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இந்த படிகாரத்தை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள். பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், கெட்ட சக்திகள்லாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுனால அந்த படிகாரத்தை கட்டி தொங்க விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் வீட்டில் இந்த கற்றாழை இது எல்லாத்தையும் சேர்த்து தொங்க விட்டுருப்பாங்க. ஓகே, இந்த படிகாரத்தை வீட்டு வாயில்களில் எதுக்கு தொங்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இல்லையா? ஆனால் இதற்கு ஒரு பெரிய வரலாற்று பின்னணி இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. இதை பற்றி கொஞ்சம் அடி படிக்கும் பொழுது, ஆய்வு செய்யும் பொழுது நிறைய தகவல்கள் கிடைத்தது. என்ன அப்படின்னு சொன்னால், முற்காலத்தில் அரசர்கள் போருக்கு தங்களுடைய படைகளை தயாரிக்க ஆயத்தப்படுத்தும் பொழுது படைகளோடு சேர்த்து மருத்துவர்களையும் தயார் செய்வார்கள். இப்பொழுது அந்த சிகை திருத்தும் தொழில் செய்யறாங்க இல்லையா, முடிவெட்டும் தொழில் செய்யறாங்க இல்லையா, அவர்களை தான் மருத்துவர்கள் என்று அந்த காலத்திலிருந்து அழைத்து வருகிறார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னா, போர் வீரர்கள் அந்த கொல்லர்கள் ஆயுதங்களை நன்றாக தயாரித்து பட்டை தீட்டிக் கொள்வார்கள். இந்த மருத்துவர்கள் அடிபடும் வீரர்களுக்கும் குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் மருத்துவம் செய்வதற்காக சிறப்பாக இந்த படிகாரங்களை தயார் செய்து வைத்திருப்பார்கள். உடனடியாக இரத்தப்போக்கை நிறுத்துவதற்கும் காயங்களை கட்டுப்போடுவதற்கு பயன்படுத்துவதற்கும் இந்த படிகாரம் மிக அருமையான ஒரு மருந்தாக இருக்கும். உடனடியாக ரத்தத்தை நிறுத்தும். அதனால அந்த படிகாரங்களை தயார் செய்து அதை இந்த மருத்துவ குழுக்கிட்ட கொடுத்துருவாங்க. இதற்காக நிறைய மருத்துவர்களை அரசர்கள் பயன்படுத்திக்கிட்டே வந்தாங்க. இதுல ஒரு பகுதி தான் போர் நடக்கும் சூழலில் ஒவ்வொரு வீட்டிலும் படிகாரத்தை கயிறு போட்டு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அது கருப்பு கயிறு ஏன் தொங்க விடுறாங்கன்னா, படிகாரம் வெள்ளை பொருள் இல்லையா, பொதுவாக கண்ணில் பளிச்சுன்னு தெரியாது. அதனால அதை சுற்றி ஒரு கருப்பு கயிறு கட்டி தொங்க விட்டா ஓகே, படிகாரம் வெள்ளையா பளிச்சுன்னு தெரியும், கருப்பு கயிறு டைமென்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகா தொங்க விட்டுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, அடிபட்டு காயத்தோடு ஊருக்குள் வருகின்ற போர் வீரர்களோ அல்லது குதிரைகளோ மருத்துவரை தேடி செல்வதற்கு முன்பாகவே அந்த வீட்டில் படிகாரம் தொங்க விடப்பட்டிருந்தால் அந்த படிகாரத்தை எடுத்து அவர்களாகவே முதலுதவி செய்து கொள்ளலாம். கால்நடைகளுக்கோ அல்லது தங்களுக்கோ அடிப்பட்ட இடத்தில் முதலுதவி செய்து கொள்ள, அதாவது அந்த வீட்டுக்காரர்களை அழைத்து அந்த படிகாரத்தை வைத்து காயங்களை கழுவி இரத்தப்போக்கை உடனடியாக நிறுத்திக் கொள்ளலாம். இதற்காகத்தான் அந்த படிகாரங்கள் தொங்க விடப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாது, வயல்வெளிகளில் வேலை செய்கின்ற காட்டுப்பகுதிகளில் வேலை செய்கின்றவர்களை ஏதாவது கடித்து விட்டாலோ அல்லது அவர்களுக்கு ஆயுதங்களால் ஆபத்து ஏற்பட்டு அடிபட்டாலோ உடனடியாக ரத்தத்தை வீட்டுக்குள் சென்று ரத்தத்தை தெளிப்பதற்கு பதிலாக வாசலிலேயே அந்த படிகாரத்தை வைத்து இரத்தப்போக்கை நிறுத்திவிட்டு அதன் பிறகு மற்ற சிகிச்சைகளுக்கு செல்வதற்கு வசதியாக வீடுகளில் தொங்கவிடப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நாம என்ன செய்யறோம்னா, அது ஒரு பெரிய மூட நம்பிக்கையாக மாற்றி தீய சக்திகள்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக படிகாரத்தை தொங்க விடுறதா நம்ம பழகிட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு சாதாரண ஒரு மூட நம்பிக்கையா மாறிடுச்சு அப்படின்றது இதை படிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டு இதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எனவே படிகாரம், இப்போ நம்ம முடிவு திருத்தும் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல படிகாரம் வச்சு தேய்ச்சி விடுவாங்க. இந்த படிகாரம் வச்சு தேய்க்கும் பொழுது நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய இரத்த காயங்கள் எல்லாம் மறைந்து விடும். சொரசொரப்புலாம் இருக்காது, ஷைனிங்கா இருக்கும், முகம் பளபளன்னு ஆயிடும். இது உண்மைதான். அதற்காக தான் இந்த படிகாரம் பயன்படுகிறது. ஒரு நல்ல முதலுதவி பொருள் மூட நம்பிக்கைக்குரியதாக மாறிவிட்டது. இதை கொஞ்சம் மாத்திக்கலாம், சரிங்களா? ஒரு நல்ல முதலுதவி பொருள் மூட நம்பிக்கை பொருளாக மாறிவிட்டது. இதை கொஞ்சம் மாற்றி அமைத்து நம்முடைய வாழ்க்கைக்கு படிகாரத்தை எப்படிலாம் பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துவோம். படிகாரம் ஒரு நல்ல பொருள், நல்ல இயற்கையை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இயற்கையான ஒரு நல்ல பொருள். அதை பயன்படுத்தி நம்முடைய காயங்களில் இரத்தப்போக்கு அதிகமாகும் பொழுது அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்துவோம். பிறருடைய மனக்காயங்களை ஆற்றுவதற்கு நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தி ஆறுதலாக இருப்போம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு
ஒரு நல்ல மருத்துவ குறிப்பு என்னன்னா, நம்ம ஷேவிங் செய்யும்போது வெட்டுக்காயங்கள்லாம் ஏற்படும் இல்லையா? வெட்டுக்காயங்கள்லாம் ஏற்படும் போது உடனடியாக அவற்றை நிறுத்துவதற்கு நாம் பயன்படுத்துவது படிகாரம் தான். இந்த படிகாரத்தை வந்து கையளவு அழகாக வச்சு நல்லா டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எந்த வெட்டுக்காயங்களிலிருந்தும் ரத்தம் வெளிவருவது நின்றுவிடும். பாதுகாப்பு உணர்வு நமக்கு கிடைக்கும். வாழ்க மகிழ்வுடன்.